அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்காக ஜிகே ரிவிஷனாக பாட்டு வரோம். இந்த டெஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் சார்ந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான 50 முக்கியமான கேள்விகள் பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. எந்த இயக்கத்தின் தாரக மந்திரமாக ராஷ்டிரகூப்தார் உள்ளது? எந்த இயக்கத்தின் தாரக மந்திரமாக ராஷ்டிரகூப்தார் உள்ளது? ஆன்சர் பார்சி இயக்கம் என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க. ராஜாராம் மோகன் ராய் பற்றி. இவரது தாய்மொழி வங்காளம். இவர் ஒரு கடவுள் கோட்பாடு மற்றும் உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தார். மூன்றாவது கூற்று பாருங்க. இவர் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார். இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாக இருந்தது எது? அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு அடிக்கடி பார்த்திருக்கோம், சிங் சபா என்பது சரி. பெண் விடுதலைக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களை காலவரிசைப்படுத்துக. எந்தெந்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு. முதல்ல 1929 சதி ஒழிப்பு சட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரதா சட்டம், தேவதாசி ஒழிப்பு சட்டம். அடுத்தது வரதட்சணை தடை சட்டம். ஆப்ஷன் டி சரியான விடையாகும். எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களுமே உண்மையானவையே என கூறியவர் யார்? அனைத்து மதங்களிலும் உண்மை இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என கூறியவர். ஆன்சர் கரெக்ட் தான், கேசவ சந்திரசென் ஆவார். தவறான கூற்றை தேர்ந்தெடு. அனைத்திந்திய பெண்கள் மாநாடு மார்கரெட் கசின்ஸ் என்பவரால் 1927 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்பவர் இந்தியாவின் பெண் கல்வி முன்னோடிகளில் ஒருவராக திகழ்ந்தார். ஜோதிபா பூலே மற்றும் அவரது மனைவி சாவித்திரிபாய் பூலே ஆகியோர் சென்னையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வியை தொடங்கினர். பார்த்தவனே இது தவறுன்னு தெரியும். சென்னையில் வீரசலிங்கம் பந்திலு பெண் விடுதலைக்காக முக்கிய பங்காற்றினார். இதுல ஆப்ஷன் சி தவறான கூற்றாகும். எந்த கவர்னர் ஜெனரல் ஆதரவுடன் ராஜாராம் மோகன் ராய் 1829 ஆண்டு சதியை ஒழித்தார்? அவர் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு என்பது சரி. யார் ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தினார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியதாசர் என்பது சரி. 1870 ஆண்டு இந்திய சீர்திருத்த சங்கத்தை நிறுவியவர் யார்? 1970 இந்திய சீர்திருத்த சங்கத்தை நிறுவியவர் கேசவ் சந்திர சென் என்பது சரி. தவறான இணையை தேர்க. இதுல அகமதியா இயக்கம் நவ்ரோஜி பர்துன்சி என்பது தவறு. தக்கிப் உல் அக்லக் சையத் அகமது கான், ஆரிய மகிழா சமாஜ் பண்டித ரமாபாய், தியோபந்த் முகமது காசிம் நானோட்வி. இதில் அகமதியா இயக்கம் நவ்ரோஜி பர்துன்சி என்பது தவறான இணையாகும். சரியான கூற்றை தேர்வு செய்க. செராம்பூர் மதப்பரப்பாளர்களே முதலாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர்களாவர். சோசுவா மார்ஸ்மேன் மற்றும் வில்லியம் வார்ட் ஆகியோர் இணைந்து 1799 செராம்பூர் மிஷன் எனும் அமைப்பை ஏற்படுத்தினர். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. விவேகானந்தர் இந்து சமயம் குறித்து உலக சமய மாநாட்டில் உரையாற்றிய இடம் எந்த இடம்? இது அடிக்கடி பார்த்துக்கிறோம். சிகாகோ 1893 ஆண்டு. நாராயண குருவின் சிந்தனையால் தூண்டப்பெற்று அவருடைய இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் ஆப்ஷன்ல பாருங்கன்னா குமரநாசான், டாக்டர் பால்பு, காத்தவராயர். இதுல குமரநாசான், டாக்டர் பல்பு என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. அலிகார் இயக்கத்தின் குறிக்கோள்களில் சரியானதை தேர்வு செய்க. முஸ்லிம் சமூகத்தின் மத மறுமலர்ச்சி, குரான் மற்றும் ஹதீஸின் தூய போதனைகளை முஸ்லிம்களிடையே பரப்புதல், பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவு மற்றும் மேற்கத்திய கல்வி மூலம் முஸ்லிம்களின் நலன். இது நம்ம
அலிகார் இயக்கத்தில் அந்த கூற்று 3 மற்றும் சரியானதாகும். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க. சோதிபா பூலே. இவர் 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். இவர் 1852 ஆண்டு ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்தார். இவர் சத்திய ஜோதக் சமாஜ் அமைப்பை 1873 ஆண்டு நிறுவினார். இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் யார்? ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் ராமகிருஷ்ணர் என்பது சரியான விடை. யாருடைய சிந்தனைகள் அகில திரட்டு என்ற பெயரில் தொகுக்கப்பட்டது? அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இது ஐயா வைகுண்ட சுவாமிகளின் சிந்தனைகளாகும். குழந்தை திருமணத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டுமென இயக்கம் நடத்திய பார்சி சமூகத்தை சார்ந்தவர் யார்? குழந்தை திருமணத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டுமென இயக்கம் நடத்திய பார்சி சமூகத்தை சார்ந்தவர் பெர்ரம்சி மல்பாரி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, சாரதா சட்டம் எதற்காக? திருமண வயது சட்டம், உள்நாட்டு திருமண சட்டம், வங்காள சட்டம், இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சாரதா சட்டம் 1930 ஆணுக்கு திருமண வயது 18 மற்றும் பெண்ணுக்கு திருமண வயது 14 என நிர்ணயித்தது. அதே மாதிரி பாருங்க, திருமண வயது சட்டம் 1891 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளின் திருமணத்தை தடை செய்தல். அடுத்தது உள்நாட்டு திருமண சட்டம் 1872 குழந்தை திருமணத்தை தடை செய்தல். வங்காள சட்டம் 1829 சதி பழக்கம் ஒழிப்பு. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. வள்ளலாரின் பாடல்கள் தொகுப்பான திருவருட்பாவை தெய்வ நிந்தனை என கூறி கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டவர் யார்? அதை மருட்பா அப்படின்னு கூட சொல்லுவார். அவரை தெய்வ நிந்தனை, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் என்பது சரியான விடை. சாதி ஜன பரிபாலன சங்கம் அமைப்பை நிறுவியவர் யார்? சாதி சன பரிபாலன சங்கத்தை நிறுவியவர் ஐயன்காளி என்பது சரி. ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் முடிசூடும் பெருமாள் என்பது சரியான விடை. அவரு வைகுண்ட சுவாமிகள். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. வேதங்களை நோக்கி திரும்புக. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை. சத்யார்த்த பிரகாஷ். இந்தியா இந்தியர்களுக்கே சுக்தி இயக்கம். இதுல பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படுபவை என்பது பொருந்தாத ஒன்றாகும். அடுத்தது திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அயோத்தியதாசர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நடத்திய இடம் எங்கே? இது திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடந்த இடம் நீலகிரி என்பது சரி. தத்துவ போதினி சபாவை 1839 ஆண்டு நிறுவியவர் யார்? தத்துவ போதினி சபாவை தேவேந்திரநாத் தாகூர் என்பது சரியான விடை. கீழ் காண்பனவற்றுள் எது எவை அன்னிபெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானவை? அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். அவருடைய தி இந்து எனும் செய்தித்தாள் பிரம்மஞான சபையை கொள்கைகளை பரப்பியது. இதுல பார்த்தீங்கன்னா சரியான இணை 1 மற்றும் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார் என்பது சரி. சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார்? சாக்கிய பௌத்த சங்கத்தை சென்னையில் நிறுவியவர் அயோத்தியதாசர் என்பது சரி. பின்வருவனவற்றுள் எது சரியானது? பல்வேறு சாதிகளை சார்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். இவர் திருவிதாங்கூர் அரசரால் சிறையில் அடைக்கப்பட்டார். இவருடைய சமய வழிபாட்டு முறை ஐயாவளி என்று அறியப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். இந்து விதவைகள் மறுமண சட்டத்தை 1856 ஆண்டு உருவாக்கியவர் யார்? 1856 இந்து விதவைகள் மறுமண சட்டத்தை உருவாக்கியவர் டல்கௌசி பிரபு என்பது சரி. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள். அவர்களின் கருத்தினை முன்வைத்தவர் யார்? ஆன்சர் ராமலிங்க அடிகள் என்பது சரியான விடை.
தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமாத சங்கம் தொடங்கப்பட்டது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா P.R. அம்பேத்கர் அவரால் தான் சமாஜ் சமதா சங்கம் தொடங்கப்பட்டது. கிறித்துவ சமய பரப்பு குழுவினர் கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கத்தை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? முதலில் பெண் சிறார் சங்கத்தை நிறுவிய ஆண்டு 1819 ஆண்டாகும். கூற்று: அயோத்தியதாசர் அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை 1876 ஆண்டு நிறுவினார். காரணம், தாழ்த்தப்பட்ட மக்களின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக இந்த சபை அமைக்கப்பட்டது. இதுல கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல என்பது சரியான விடை. ரக்னுமாய் மத்தியாஸ்னன் சபாவை 1851 ஆண்டு நிறுவியவர் யார்? ரக்னுமாய் மத்தியாஸ்னன் சபாவை 1851 ஆண்டு நிறுவியவர் பர்துன்ஜி நவ்ரோஜி என்பது சரி. பின்வருவனவற்றில் மீட்பு இயக்கங்களை கண்டறிக. இதில் ஆப்ஷன்ல பாருங்க. இதுல ஆரிய சமாஜம் மற்றும் தியோபந்த் இயக்கம் இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா மீட்பு இயக்கங்களாக விளங்கின. அடுத்தது பொறுத்துக. விதவை மறுமணச் சங்கம், புனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு, பிரம்ம சமாஜம். இதில் பாருங்க, விதவை மறுமணச் சங்கம் 1861 ஆண்டு, புனே சர்வஜனிக் சபா 1871 ஆண்டு, தக்கான கல்விக் கழகம் 1884, பிரம்ம சமாஜம் 1828 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் பி சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளிலிருந்து நபரை கண்டறிக. இவர் நவீன இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் விதவை, மறுமணம் மற்றும் பெண்களுக்கான நவீன கல்வி ஆகியவற்றிற்காக தீவிரமாக பாடுபட்டார். இவர் கல்கத்தாவில் ஆத்மீய சபையை நிறுவினார் 1814. இவர் பிரெஞ்சு புரட்சியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டார். நவீன இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னாவே ராஜாராம் மோகன் ராய் என்பது சரி. தவறான இணையை தேர்க. இதுல பிரம்ம சமாஜ நாடகம் காசி விஸ்வநாதம் முதலியார், பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங்கே, தேசிய சமூக மாநாடு MG ரானடே, சதாரன் பிரம்ம சமாஜ் தேவேந்திரநாத் தாகூர் என்பது தவறான இணையாகும். பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தவர் யார்? பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தவர் நரேந்திரநாத் தத்தா விவேகானந்தர் என்பது சரி. ரானடே, பண்டார்கர் ஆகியோர் உதவியுடன் கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? இது முக்கியமான கேள்வி. சாரதா சதன் அமைப்பை நிறுவியவர் பண்டித ரமாபாய் ஆவார். தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்பிடித்துள்ள தேசம் எனும் உரிமை கோரிக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த முதல் இந்தியர் விவேகானந்தர் என்று கூறியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டைன் சிரோல் என்பது சரியான விடை. பின்வரும் கூற்றுகளை கவனி. சாரதா சதன் என்பது சுதந்திர இல்லம், முக்தி சதன் என்பது வீடற்றவர்களுக்கான இல்லம். இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 2 கூற்றுகளுமே தவறு. சரியான காலவரிசை படுத்துக. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் ராமகிருஷ்ணா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு, கிங் சபா. இதுல பார்த்தீங்கன்னா கிங் சபா, பிரம்மஞான சபை, அடுத்தது ராமகிருஷ்ண இயக்கம், ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்பது சரியான காலவரிசையாகும். சிங் சபா இயக்கத்தின் குறிக்கோளை கண்டறிக. நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியருக்கு கிடைக்கச் செய்தல், கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் மதமாற்ற நடவடிக்கைகள், இந்து மீட்டெடுப்பு இயக்கவாதிகளின் நடவடிக்கைகள் ஆகியவற்றை எதிர்கொள்வது, பார்சிகளின் சமூக நிலைகளை மேம்படுத்தவும் செராஸ்ட்ரிய மதத்தின் தூய்மையை மீட்டெடுப்பதாகும். இதுல சிங் சபாவின் கூற்று சரியானது பார்த்தீங்கன்னா குறிக்கோள் 1 மற்றும் 2 என்பது சரி. அடுத்தது அலிகார் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. அலிகார் அறிவியல் கழகம் 1864. அகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி 1877.
முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்வி மாநாடு 1886 என்பது சரி. பின்வரும் நம்பிக்கை பற்றிய கொள்கையை வகுத்தவர் யார்? தொடக்கத்தில் எதுவுமில்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூரின் கூற்றாக உள்ளது. பின்வருவனவற்றுள் எது சரியானது? தியோபந்த் இயக்கம் பழமைவாத முஸ்லிம் உலமாக்களால் தொடங்கப்பெற்ற ஒரு மீட்பு இயக்கம் ஆகும். இவ்வுலகமாக்கல் முகமது குவாசிம் நானோகவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினர். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. எந்த இயக்கம் சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை வகுத்து கொடுத்தது? எந்த இயக்கம் சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை வகுத்து கொடுத்தது? ஆன்சர் கரெக்ட் தான், அது ஆரிய சமாஜமாகும். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் மற்றும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி என்ற நூலை எழுதியவர் அவர் யாருன்னு பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் என்பது சரி. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், இது முதல்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் சார்ந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.